பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வர இருக்கிறேன். இயேசுவின் 40 நாள் முழங்கால் ஜெபத்தில் இன்றைக்கு 20வது நாள். இந்த நாளில் கர்த்தர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கி உங்களுக்கு சூழ்நிலையெல்லாம் எதிர்மறையாக இருக்குதா? யுத்தம் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை, போர்க்களமான ஒரு சூழ்நிலை, இது எப்போ தான் மாறும்னு தெரியலேன்னு சொல்லி உங்களை நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களா? ஃபினான்ஷியலாக நான் என்னால் பே பண்ண முடியலையே, ஐயோ இன்றைக்கி கட்டுறேன்னு சொல்லியிருக்கேனே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் அழுது புலம்பி கொண்டு இருக்கிறீங்களா? இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தாவீது ராஜா அவனும் இப்படி நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தான். ஆனால் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொண்டார். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர் எனக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அவர் என் பக்கத்தில் இருக்கும்போது மனுஷனால் என்னை ஒன்றும் செஞ்சிட முடியாது. அவர் என்னை எந்த தீங்குக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் என் மேலே அவ்வளோ நேசம் வச்சுருக்கிறாரு. நான் அப்படிலாம் விட்டு கொடுத்துட மாட்டார். நான் சொன்ன டயத்துக்கு முன்னாடியே நான் பே பண்ணி முடிச்சிடுவேன். நான் சொன்ன கமிட்மெண்ட்டை, நான் உங்ககிட்ட கொடுத்த கமிட்மெண்ட்டில் கரெக்டாக நான் சொன்ன டைமுக்கு முன்னாடி நான் பே பண்ணுற அளவுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டில் நிற்க தேவன் கிருபை செய்வார் என்று சொல்லி உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க. நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் வைத்தார்னு சொல்லி தாவீது சொல்கிறார் பாருங்க. நெருக்கத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அவர் நம்மளை விசாலத்தில் வைப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். இதை செய்ய அவருக்கு வல்லமை உண்டுன்னு என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். நீங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யணும்னா உங்களுடைய நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். உங்கள் நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் செய்யும். நீங்கள் எதிர்பார்க்குற வகையில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, உங்கள் தயவு என் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை எப்படி செய்கிறான்றதை பாருங்கள். ஏதாவது ஒரு வழியில் அவர் புதிதாக ஒரு வழியை உருவாக்கி கூட உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இனிமேல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமேல் நீங்கள் கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்குறவர்களாக இருங்க. ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியங்களும் மாற்றி போடுவார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோட பேசுகிறதான காரியம் இதுதான். ஸோ இதற்காண்டி என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. ஆண்டவரே, மனுஷங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம், எங்களோட சூழ்நிலை எங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம் ஆண்டவரே. ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள், ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலைகள், வழிவாசல் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் வழிவாசல் திறக்கப்படுவதான்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எப்போ திறக்கப்படுவதாக ஆண்டவரே. மனுஷங்க காட்டின இந்த சூழ்நிலை ஆண்டவரே எங்களை பயப்பட வைக்கலாம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நாங்கள் தனியாக நிற்கிறோம், நாங்கள் அனாதைகளை போல தனியாக நிற்கிறோன்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார், நாங்கள் பயப்பட மாட்டோம். மனுஷனால் எங்களை ஒன்றும் செஞ்சிட முடியாத ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, கர்த்தர் வானத்தின் பலகனை திறந்து இழக்காமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. பூமியும் நிறைவும் என்னுடையது, அதை நான் உனக்கு தருகிறேன்னு சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, பொருளாதாரம் உங்களுக்கு ஒரு மேட்ரு இல்லை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி கரத்தை நீட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வலது கரத்தின் கிரியைகளை காட்டுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இனி உங்கள் பிள்ளைங்க உங்களை கொடுத்து வைராக்கியமாக இருக்கத்தக்கதான ஆண்டவரே ஒரு ஒரு அடையாளங்கள் இந்த நாளில் நடக்கட்டும் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் கர்த்தர் பேமெண்ட் பண்ண கமிட் பண்ண இடத்துல இயேசுவின் நாமத்தினால் அந்த கமிட்மெண்ட்டை முடிக்கத்தக்கதான பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. மாத கடைசியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே, என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன் என்ற வார்த்தையின்படி நாங்கள் பலமாய் விசுவாசிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய காரணியங்களை பெரியவனாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஆபத்தான சூழ்நிலையில் நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, மனுஷன் எங்களை ஒன்றும் செய்திட முடியாது. கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே விடுதலை ஆக்குறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, வழிவாசல் திறந்து எங்களை விடுதலை ஆக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க. உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும்பா, உங்களோட பிரசன்னை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் அப்பா, நீர் அற்புதங்களை செய்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஊழியத்தில் வாசல் திறக்கப்பட்டதுக்காண்டி ஸ்தோத்திரம். பிஸ்னஸில் வாசல் திறக்கப்பட்டதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கமிட்மெண்ட்டை முடிக்கத்தக்கதான ஆண்டவரே ஒரு பேமெண்ட் கிடைச்சதுக்காண்டி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.